வணக்கம். சொல்வனம் வினாமனம். இந்த வார ஏஐல வந்துட்டு நம்ம வந்து எளியோருக்கான ஏஐ ஃபார் ஆல் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நீங்க ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸா போறீங்க, நாங்க வந்து கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், எங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியும், அதுல வந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா வந்து பாஸ்டன் பாலாஜி அவங்க மாமனார் மாமியார் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டது வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக். எங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. நிறைய வாட்டி வந்துட்டு நாங்கள் வந்து அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம், இல்லை கான்டென்ட் பற்றி பேசுகிறோம், எளியோர்களுக்கு ஏஐ எப்படி இலகுவாக்குவது அப்படிங்கிறது. இந்த எபிசோட நாங்கள் ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்துட்டு ஏஐ சிம்பிளிஃபை பண்ணுறது தான். அதில் வந்து நாங்களும் கற்றுக்கணும், நம்ம கற்றுக்கிட மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இதுக்கு வந்து அவங்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட அவங்களுக்கு நன்றியும் சொல்லிட்டு இந்த எபிசோட தொடங்க போகிறோம். இந்த எபிசோட்ல வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஃபேவரட் ரவி அண்ணாசாமி வந்திருக்காரு. அவர் இந்தியாவில் கொஞ்ச நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண இருந்துச்சு, முடிச்சிட்டு வந்திருக்காரு. So we will welcome Ravi Annasamy also to this இந்த வார AI. Let's go into the episode. வணக்கம் தினேஷ். வணக்கம் பாலா. வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நீங்க வந்தாலே ஒரு குதூகலம் வந்துடும் நம்மளுக்கு. ஏன்னா எனக்கு குதூகலம் வந்துருச்சு. ஆமா, ரொம்ப ஜாலியா ரொம்ப டீப்பா போவீங்க. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி வந்து எளியோருக்கான ஏஐ ஃபாலோ அப்படின்றத என்னையோட டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐனா என்னன்னு நான் விளக்கிறேன். தென் யூ கீப் ஆன் ஆடிங். பாபா நீங்களும் கம் இன் டு பிக்சர் whenever is needed. ஸோ ஏஐனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு என்னன்னா, ஏஐனா ஒரு ரோபோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல, அது தனியா செலவு பண்ணணுமா அப்படிங்கிற இருக்கு. ஸோ நான் இது எப்படி சொல்லணும்னா, இது வந்து நம்ம எப்படி இணைய உலாவி அப்படின்னு சொல்லலாம். ப்ரௌசர்ல எப்படி வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க, கூகுள் எப்படி கேள்வி கேட்கறீங்களோ அது மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா, ஏற்கனவே உங்க கம்ப்யூட்டர்ல இல்ல உங்களோட வெப்சைட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற திறனை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதாவது ஹியூமனுக்கு ஈக்குவலண்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மேபி ஒரு 5 புக்கு படிச்சீங்கன்னா அதுல ஒரு 10 பக்கம் நம்ம மண்டையில நிற்கும். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கறனால நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சேமிச்சு வைக்க முடியும். அதனால தேடி விஷயங்களை சேகரிக்க முடியும். ஸோ அந்த தளத்துல இருந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா, அதை ப்ரோசஸ் பண்ணி அனலைஸும் பண்ண முடியுது. இப்போ நம்ம மனிதர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 புக்கு படிச்சோம்னா அதை சாலிடிஃபை பண்ணி நம்ம அதுல சம்மரைஸ் எல்லாம் பண்ணி நம்மளே பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஏஐ பண்ணுது இன்னைக்கு. ஸோ அதுக்கான செயல்திறன் வந்திருக்கு. அதுதான் ஏஐ இன்னைக்கு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்றாங்க. முன்ன வந்து ஆங்கிலத்துல மட்டும்தான் எடுத்துட்டு இருந்துச்சு, இல்ல அது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமா இதுல வந்து விஷயங்கள் எல்லாம் கற்று அதுக்கு புரியுற முடியல் சொல்லணும். பட் இப்ப என்னன்னா, நேச்சுரல் லாங்குவேஜ், நம்ம ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரு ஏஐல அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த புஸ்தகத்துல படிச்சு அதுவே சம்மரைஸ் பண்ணி அதுவே சொல்ல முடியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. அதே மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரியுது. முன்ன ஆங்கிலம் மட்டும் இருந்தது, இப்ப தமிழ்ல எழுதி கொடுக்கலாம், ஹீப்ரூல எடுத்து கொடுக்கலாம், ஏன் சான்ஸ்கிரிட்ட கூட நீங்க அப்படி இன்புட் பண்ணீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ அதை பத்தி யூஸ் கேஸ் எல்லாம் பேசலாம். ஸோ அது மாதிரி நீங்க இந்த இட்லிக்கு வந்து இந்த வெதருக்கு என்ன சட்னி, என்ன சாம்பார் பண்ணலாம், எந்த மாதிரி சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுல இருந்து நான் வந்து திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து எனக்கு திடீர்னு ஒரு பாட்டுக்கு விளக்கம் வேணும் அப்படிங்கிறது வரைக்கும் என்ன வேணா கேட்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஏஐ. ஸோ ரவி, நீங்க சொல்லுங்க, ஏஐனா என்னன்னு சிம்பிளிஃபைடா சொல்லுங்களேன். அதாவது பயன்பாட்டு வழியில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொன்னதே நான் இன்னும் வேறு வழிகளில் சொல்ல பார்க்குறேன். அதாவது ஒரு இணையதளம் கூகுள் சர்ச் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இங்கெல்லாம் இந்த இதுக்கான பதில்கள் இருக்க முடியும்னு சொல்லி ஒரு 20 லிங்கை கொடுக்கும். அது ஒவ்வொன்றையாக நம்ம தட்டி பார்த்து கண்டுபிடிப்போம். இந்த ஏஐ என்ன சாட்பாட் என்ன பண்ணுது அப்படின்னா, அதெல்லாத்தையும் அதை படித்து வச்சுட்டு சுருக்கி நம்ம கேட்டதுக்கு தெளிவான பதிலை சொல்லுது. உதாரணமாக இப்போது ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் நமக்கு ஆன்மீக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஊரில் வந்து சிவங்கோயில் இந்த நான் வந்து கரூருக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊரை ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றுப்புறத்தில் 40 கிலோமீட்டர் சுற்றுப்புறத்தில் என்னென்ன புராதன சிவன் கோயில்கள் உள்ளன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அது பட்டுன்னு லிஸ்ட்டை கொடுக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம ஏதோ ஒரு கட்டுரை யாரோ ஆனந்த விகடன்லையோ சக்தி விகடன்லையோ குமுதம் ஜோதிடம் பக்தி விகடன்லையோ எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து தான் நம்ம தெரியும். ஆனால் இப்போ நம்மளே நமக்கான கட்டுரைகளை உருவாக்கிக்கலாங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு உடன் பதில். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் பக்கத்தில் வந்து பெருமாளோட திவ்ய தேசங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அது சொல்லுது, இந்த சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ இருக்குது, இதில் இத்தனையில் வந்து இந்த மாதிரி பூஜைகள் நடக்கின்றன அப்படின்னு அது உடனே எடுத்து கொடுக்கலாம். இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி என்ன விஷயங்கள் வேணா இருக்கலாம், ஆன்மீகம் மட்டும் அவசியம் இல்லை. ஒரு மெடிசின்மா இருக்கலாம். ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் வந்து எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கே, இதுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் இந்த நோய் இருக்குன்னு கட்டாயமானு கேட்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும். அதாவது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கூகுள் மாதிரி தேடல் செயலிகள் எங்கு விஷயம் உள்ளவன் என்றை சுட்டிகளை கொடுக்கின்றன, லிங்க்ஸை மட்டும் கொடுக்குது. ஏஐ வந்து பதிலையே கொடுத்துருது நமக்கு. அண்ட் தேவையான பதிலை மட்டும் திருத்தி அழகாக கொடுக்குது. அதற்கு தொடர்புடைய கேள்வியை நம்ம கேட்கலாம். இது சாட்பாட், கூகுள் சர்ச் இன்ஜின். இது 2வது சாட்பாட். இப்போ 3வது ஏஜென்டிக் ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது
இது அடுத்த செயல்பாட்டுக்கு போகுது. இன்னும் அது அடுத்து நிறைய பேசுவோம். ஆனால் இது 3 புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்று தேடல் செயலி, சர்ச் இன்ஜின். அடுத்தது வந்து சாட்பாட், நம்ம வளவளான்னு பேசுறதுக்கு சுருக்கமான பதில் சொல்கிறது, தெளிவான பதில் சொல்கிறது, நம்பகத்தகுந்தமான பதில் சொல்கிறது. 3வது நாம் செய்ய நினைக்கும் பணிகளுக்கு உதவி புரிபவன். உதாரணமாக நம்ம வந்து இப்போ எனக்கு இங்கேருந்து நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஊர் திண்டுக்கலுக்கு போகணும். அப்போ இதற்கான ட்ரெயின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரயில் தளத்தில் போய் தேடலாம். ஆனால் நான் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு ஒரு கேள்வி இந்த ஏஐட்ட போட்டால் அது ஏஜென்டிக் சர்ச் பண்ணி அது வந்து ரெண்டையும் சொல்லிக் கொடுக்கும். நீ வந்து காலையில் கிளம்பி நைட்டு போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது க்ளீனாக அதை சப்செட் பண்ணி அதுவே அதையும் தேர்ந்தெடுத்து இது 3 உனக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லும். இதுதான் வந்து இந்த ஏஐனோட ரொம்ப அற்புதம். அது ஒரு நல்ல ஒரு உங்கள் கூடவே ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இன்ஃபர்மேஷனல் அசிஸ்டன்ட். இன்னும் போனால் அது டிக்கெட்டை புக் பண்ணி பண்ணுறதெல்லாம் கூட பண்ண போகுது. அவ்வளோ தூரம் இப்போ போக வேண்டாம். கேள்விகளுக்கு உடனடியாக நமக்கு தேவையான பதிலை கண்டுபிடித்து உணரும் ஒரு நுண்ணறிவு கலெக்ஷன் தான் ஏஐ. அருமை. நீங்க ரொம்ப அழகா விவரிச்சீங்க. நீங்க சொன்ன யூஸ் கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. நம்ம எந்த ஊருக்கு போனா நம்ம அந்த இடத்துல எந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, தூய்மையான ஹோட்டல் எதுவும் கேட்கலாம். அந்த மாதிரி ஆட்களே இருக்காங்க. நம்மள மாதிரி சாப்பிடு. இதனால என்ன சொல்ல வரோம், நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது முன்ன வந்து எது இருந்தாலும் ஒரு தேடல் செயலியா, தேடல் இதுல போய் பொறியில போயிட்டு நம்ம போய் நம்மளுக்கான கேள்வியில கேட்போம். அது வந்து இங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் இந்த சுட்டில எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா ஏஐ அப்படிங்கிறது அது அடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போகுது. உங்களுக்கு பதில் மாத்திரம் சொல்றது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இந்த நான் வந்து திவ்ய தேசங்களுக்கு போகணும்னு நினைச்சாலோ, இல்ல ஒரு கரூர்ல போயிட்டோ, இல்ல கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போலான்னு சொல்லலாம். இல்லன்னா நான் என்ன சொல்லணும்னா, கும்பகோணத்துல எங்க ஒரிஜினல் கும்பகோணம் காஃபி கிடைக்குது அப்படின்னு நம்மளே மாதிரி வைக்கிறேன். அது மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டாலும் அவங்க அந்த ரிவ்யூ எல்லாம் படிச்சுட்டு வந்து இங்கெல்லாம் இருக்கு, உங்க சுற்று வட்டாரத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் விரிவுபடுத்தின பாருங்க. அதாவது இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா அது அப்படியே பிரிச்சுட்டு போகலாம். அதாவது நீங்க போறீங்க கும்பகோணம் வந்து நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிட போறேன், ஆனா என் கூட பேர பிள்ளைங்களும் வராங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வந்து எனக்கு டயத்தை பேர பிள்ளைங்க விளையாட்டுக்கு பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணலாம், அங்க பக்கத்துல என்ன இருக்குன்னா உடனே அங்க போய் அதை சொல்ல ஆரம்பிச்சிடும். கரெக்ட். அருமை. சூப்பரா இருந்துச்சு. சோ இது மாதிரி எனக்கு நீங்க சொன்ன யூஸ் கேசஸ் நல்லா இருக்கு. பாலாஜி நீங்களும் வாங்க, நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ், எனக்கு என்னன்னா நம்ம பாக்குற மக்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிபிக் யூஸ் கேஸ் எப்படி உபயோகப்படலாம், ஒரு பர்சனை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நம்மளுடைய அம்மா தாய் தந்தை அங்க இருக்காங்க, மாமிகள்லாம் அங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் கேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு மருத்துவ உதவி, அது மாதிரி ஒரு யூஸ் கேஸ் எடுத்து சொல்லுங்களேன் நீங்க. நன்றி தினேஷ். எதை எடுப்பது எதை விடுப்பதுன்னு தான் தெரியல எனக்கு. முக்கியமா நான் வந்துட்டு அதாவது இந்த மாதிரி பெரியவங்க கேட்ட உடனே இவர் சொல்ற மாதிரிதான் நானும் சொல்லுவேன். ரவி சொல்ற மாதிரி தான். எங்க வேணா போங்க, என்ன கேள்வி வேணா கேளுங்க, கூகுள் கிட்ட கேட்கறதுக்கு பதிலா இது கிட்ட கேளுங்க அப்படிங்கறதுதான் என்னோட முதல் வழிகாட்டியா இருக்கும். அப்புறம் அவங்க என்ன கேட்கலான்னு எங்கிட்டயே இன்னைக்கு கேட்கிற கேள்விகள், அதாவது இதுக்கு ஒரு நல்ல சொற்றொடர் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து, அப்போ வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்றதுக்கு பதிலா வேற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன், அவங்களோட எனக்கு இந்த மாதிரி தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு நீங்க கேட்கற மாதிரி நீங்க அதுகிட்டயே நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வந்து திருமண நாள் வாழ்த்தை வந்துட்டு நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு 22ஆம் திருமண நாள் வாழ்த்து, உங்களை இன்னைக்கு பார்த்திருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு 2-3 விஷயத்த சொல்லிட்டு இதை வந்துட்டு நல்ல சுருக்கமா மெருகேத்தி கொடு, 10 வார்த்தைகளோ இல்ல இன்னும் கொஞ்சம் நீட்டமா பண்ண போறீங்கன்னா அதை வந்து நீங்க அப்புறம் பார்த்து கையால எழுதி பண்ணீங்கன்னா நீங்களே பண்ண மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்லலாம் அப்புறம் அவங்க கிட்ட. பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும் வெறும்னா ஹாப்பி பர்த்டேன்னு போடுறாங்க, ஆசீர்வாதங்கள்னு போடுறாங்க, அதை கொஞ்சம் மாத்துங்க அப்படிங்கறதுக்கு ஒரு பயனா நான் சொன்னேன். அத 2வது முக்கியமா பாக்குறதுங்கிறது சில கணக்கு வழக்குகள். இப்போ வந்துட்டு நம்ம பல்வேறு விஷயங்கள்ல வந்துட்டு இங்க போனா அதிகம் செலவாகுமா, அங்க போனா அதிகம் செலவாகுமா, எவ்வளோ நேரம் ஆகும் இந்த விஷயத்துக்கு, நான் வந்துட்டு வேலூர் ஹளபீடு போறதா இல்ல சுற்றுலால தான் இன்னும் கொஞ்சம் முன்திட்டமா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. அதுகிட்ட கேட்டீங்கன்னா திருவனந்தபுரம் சைடு போலாமா, இப்போ இது எப்படி இருக்கும், தட்பவெட்பம் எப்படி இருக்கும், 3 நாள்ல எவ்வளவு இடங்களை அங்க இது பண்ண முடியும், பார்க்க முடியும், அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பழைய சினிமாக்கள், அவங்களுக்கு வந்துட்டு பழைய சினிமாக்கள் பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்க்க பிடிக்கும்.
ஸோ அப்ப வந்துட்டு 60கள்ல எனக்கு சிவாஜி ரொம்ப பிடிக்கும். சிவாஜியோட சிறந்த படங்கள் இல்ல சுவாரஸ்யமான படங்கள் இதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 படங்களை வச்சுட்டு நீ எனக்கு மற்ற படங்களை இது பண்ணு, நான் மறந்திருப்பேன், அதை நான் திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அழகா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு கௌரவம் பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்னொரு பரிந்துரை கொடுக்கும் அப்படிங்கறதையும் நான். நீங்க இந்த சினிமா பத்தி சொன்னது எனக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலா சமீபத்துல வந்துட்டு எனக்கு இந்த சிவாஜியோட பழைய பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. யாரடி நீ மோகினி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தோட பேர் மறந்துருச்சு. நான் ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா சாட்ஜிபிடில போயிட்டு இந்த யாரடி நீ மோகினி அப்படின்ற ஒரு படத்துல வந்துட்டு சிவாஜி நடிச்சிருக்காரு, ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு கேட்டோம்னா அது கரெக்டா வந்துட்டு உத்தமபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது சொல்லாம அது தவிர உத்தமபுத்திரன் சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா ஒரு 2 படம் வந்திருக்கு, அதை போய் பாத்துறாதீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா தகவலும் கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி சாட்ஜிபிடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப ரவி, நீங்க சில நல்ல யூஸ் கேஸஸ் நீங்களும் சொல்லிக்கிறீங்க, இது சூப்பரான சொல்லிட்டு இருந்தீங்க. இது வயதானவர்களுக்காகட்டும், இப்ப என்ன மாதிரி ஆட்கள் சினிமாவுக்கு வந்து திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்து மறந்துடும். பாட்டு ஞாபகம் இருக்கும், படம் பேர் ஞாபகம் இருக்காது, இல்ல படம் பேர் ஞாபகம் இருக்கும், பாட்டுக்கெல்லாம் மறந்துடும். அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க சில யூஸ் கேஸ் எல்லாம் சொன்னீங்க, அந்த யூஸ் கேஸ் எல்லாம் சொல்லுங்களேன். அதாவது இப்போது ஹெல்த் கேருக்கு ரொம்ப யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா சாட்ஜிபிடி மாதிரி இணைய இதை வந்து இந்த ஆப்ஸை வந்து ஹெல்த் கேருக்கு ரிலையபிளாக நம்பகத்தகுந்தமான அட்வைஸ் என்ன, அதாவது அதுகிட்ட போய் நீங்கள் மருந்து வாங்கக்கூடாது. ஆனால் நீங்கள் உதாரணமாக வந்து இப்போது உங்களுக்கு டாக்டர் வந்து பிளட் தின்னிங்கோ இதுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருந்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, இது எப்படி உடலில் செயல்படுது, இதை பயன்படுத்தும் போது எதையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, இதுக்கு நேர் எதிரான செயல்பாடு ஏதாவது நான் பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான கேள்விகள் கேட்கலாம். இல்லை சில சமயம் சில அறிகுறிகளை சொல்லி இந்த மாதிரி இருக்கு எனக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், இது நம்பவே முடியல. அதாவது ஒரு டாக்டர், அமெரிக்காவில் வாழும் ஒரு டாக்டர், அவர் வந்து இந்தியாவுக்கு போய் திரும்பி வந்த உடனே அவருடைய ஒரு 60 வயதுக்கு மேலே அவருக்கு ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ நர்ஸை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த தரை வந்து வழுக்குதே, கொஞ்சம் தொடச்சி விட மாட்டிங்களான்னு கேட்டிருக்காரு. அவங்க வந்து பார்த்துட்டு இல்லை சார் வழுக்கலையே நல்லா தானே இருக்குன்ட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு வீட்டில் நடக்கும்போது இதே மாதிரி அவருக்கு ஃபீலிங் இருந்திருக்கு. ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டபோது உனக்கு எப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லையே நல்லா தானே இருக்குன்னு. இவருக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியம், எப்படி நமக்கு மட்டும் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படி வழுக்கிற மாதிரி ஒரு ஐடியா வருதுன்னு. அவர் கூட இருக்கிற டாக்டர்ஸ், அவனால் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், மிச்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சிம்டம் இருக்குது, அவங்க யாரும் இப்படி ஒன்றும் தெரியலையே 2 நாளில் சரியாயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் விடாமல் சாட்ஜிபிடிட்ட போய் எனக்கு வந்து ஸ்லிப்பரி ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது, நடக்கும்போது வழுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் யார் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க, இது எதனால அப்படின்னு கேட்குறேன். சாட்ஜிபிடி பதில் சொல்லியிருக்கு அவருக்கு, இது அவரே சொன்னது, டாக்டரே என்கிட்ட சொன்னது. சாட்ஜிபிடி பதில் சொல்லியிருக்கு, நீ சொல்கிற அறிகுறி வந்து ஒரு ட்ராவல் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சு நீ வந்திருந்த அப்படின்னா உனக்கு பிளட் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ஃபீலிங் உனக்கு சில சமயம் வரும்னு. அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட காமிக்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சில அதுக்காக உடனே அந்த டாக்டரை விட மேம்பட்ட அறிவுன்னு சொல்லலை. டாக்டர் அதாவது இது என்ன சொல்ல வருது, எப்படி எடுத்துக்கணுன்னா மருத்துவ கருத்துக்களை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா, மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு ஆர்வமாக இருந்தால், ஹெல்த் ப்ராக்டிசஸ் பற்றி ஆர்வம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு உதாரணமாக அதுக்காக பார்த்து பயப்படக்கூடாது, அதை முழுதாக நம்பிடவும் கூடாது. அதாவது இன்டர்நெட் மாதிரி தான் இது, ஏஐ சொல்ல எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஆனால் அதற்கான விவரங்கள் உங்களுக்கு தெரியும்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கான்வர்சேஷனில் போடலாம். கீழே உங்களுக்கு கூட சொல்லல, நீ சொல்கிறதான் கேட்டேன் எனக்கு பயமாக இருக்கேன்னு சொன்னால் அது சொல்லும், இல்லை நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி திங்க் பண்ணுன்னு அதுக்கான வழிமுறைகளையும் அது சொல்லும். ஒரு கான்வர்சேஷனல் அசிஸ்டண்ட்டாக விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். உதாரணமாக இது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை, வேலை தேடுற ஐடியில் இளைஞர்களுக்கு வந்து என்னுடைய சிவி இதுதான், இது இந்த கம்பெனிக்கு ரெக்குவயர்மெண்ட் இதை வந்து என்னுடைய கரிக்குலம் ரெஸ்யூமே வந்து இதுக்கு ஃபிட் ஆகுதா, எப்படி ஃபிட் ஆகுது, எங்கெல்லாம் ஃபிட் ஆகலன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால் உடனே மட அதை படிச்சுட்டு சொல்லுது, இந்த வேலைக்கு இந்த ரெஸ்யூமேல இந்த 5 விஷயம் எடுத்து தூக்கி கொடுக்குது, இந்த 5 விஷயம் அது கேட்குறாங்க, அதுக்கு ரெஸ்யூமேல பதில் இல்லை, இதை அது எக்ஸ்பிளைன் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் உடனே அதுக்கு கீழே 1 2 3 நாள் டைப் பண்ணிட்டா அந்த ரெஸ்யூமே திருப்பி இதையும் இன்கார்பரேட் பண்ணி இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது, அது சரிபார்த்து கடைசியில் அதை ஒழுங்காக பொய் இல்லாமல் உண்மையோடு சொல்ல வேண்டியது உங்கள் வேலை. ஆனால் அந்த நீங்கள் திங்க் பண்ணாத டைரக்ஷனில் அதை உங்களுக்கு எடுத்து அட்லீஸ்ட் கேள்வியில் எடுத்து கொடுக்கும். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இப்போது
இன்னும் சொல்ல போகிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு கஷ்டமான கான்வர்சேஷனை வந்து ஒரு சகோதரர் கூடவோ, வயதான சகோதரர் கூடவோ, இல்லை ஒரு ஒரு இதெல்லாம் பர்சனல் ஐட்டம்ஸ், ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்மளுடைய தனித்துவத்தோன ஐடியா உள்ளே போட்டுறக்கூடாது. ஆனால் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். உதாரணமாக ஒரு சும்மா ஜோக்காக கேட்குற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் 10 வருஷமாக ஒரு இடத்துல குடியிருக்கேன், என்னுடைய வாடகைக்கு இருக்கேன். அந்த இடத்துல உள்ளவர் வந்து அந்த வீட்டை வேறு மாறுபாடு பண்ணணுன்றாரு, வேறு ஊருக்கு வேறு இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்குறாரு. எனக்கு வந்து இந்த கஷ்டங்கள் இருக்கின்றன. இதை எப்படி வந்து ஏன்னா உங்கள் பேர் சொல்லிடாதீங்க, உங்கள் இடம் சொல்லிடாதீங்க, ஊர் சொல்லிடாதீங்க. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல இவர்கிட்ட நான் எந்த மாதிரி பேசலாம், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு கான்வர்சேஷனில் கூட அது உங்களை வந்து நீ இப்படியா இதை செஞ்சு பாருங்கள், இப்படி பண்ணி பாருங்கன்னு ஒரு தாட் ப்ராசஸை ஃபர்தர் கொண்டு போகிறதுக்கும் இது உதவி பண்ணக்கூடிய விஷயம். அருமை சூப்பரான சொன்னீங்க. எனக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி பிரைசிங்ல வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சு. ஒன்னு வந்துட்டு இப்போ இதே மாதிரி எங்க உறவினர் ஒருத்தர் வயதானவர் வந்து அவங்க வீட்டுல வந்து பவர் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க தனியா இருந்திருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரீஷியனா நாங்கள் வீட்டு வந்து செக் பண்றதுக்கே வந்துட்டு 1000 ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வழக்கம்போல அட்ரஸ் கேட்பாங்க, நீங்க அட்ரஸை பார்த்துட்டு 1000 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இதை வந்து சேட் ஜிபிடியில் வந்துட்டு இது மாதிரி வீட்டில் இருக்கிறத டயக்னோஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகுது டயக்னோஸ் பண்றதுக்கு என்ன ஆகும்னா இதுக்கு மாதிரி அவங்களே சஜஸ்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளோ ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்க இதை டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து 200 ரூபாய்க்குள்ளதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனி எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 1000 ரூபாய் கேட்ட இடத்துல இன்னொரு கம்பெனிக்கு கூட்டு கேட்டப்போ அவங்க 200 ரூபாய்க்கு வந்து டயக்னோஸ் பண்ணி அது லிட்டலா பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் மாத்திர வேலை தான். அதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா கூட ஆகாது. ஸோ ரொம்ப குறைந்த விலையில முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி ஷாப்பிங் கம்பேரிசன், அதாவது உங்க வீட்டில் இருக்கிற நிலைமைகள் இல்லை திடீர்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய பேர் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஏன் தடதடான சத்தம் கேட்குது அப்படின்னு வரும், இல்லை வந்து என்னோட ஸ்டெபிளைசர்ல வந்து சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கூட கேட்கலாம். சேட் ஜிபிடி நிறைய விஷயங்கள் என்ன ஆகும்னா அது அங்க இருக்கிற அதோட சுற்று வட்டாரத்தை பொறுத்துட்டு அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு இதுனா இந்த வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டத்துல வந்துட்டு எனக்கு வந்து இந்த பூ வந்து திடீர்னு வந்து சருகலாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது தவிர வந்துட்டு இன்னொன்று வந்து இந்த ஷாப்பிங் லிஸ்ட் நிறைய பேர் இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசான்லையும் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ண ஒரு விஷயத்த வாங்கணும்னா எப்படி வாங்குறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அடல்ட் டைப்பர் வாங்குறது, இல்லை வந்துட்டு இந்த டியூப்ஸ் அண்ட் சிரிஞ்சஸ் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியிருக்கு, இல்லை மெடிக்கல் உபகரணங்கள் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ரியலா நடந்தது, எனக்கும் நடந்துருக்கு. நான் வந்துட்டு இப்போ ஒரு பார்த்தப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீட்டெயிலா போயிட்டு ஒரு இடத்துல வந்து அடல்ட் டைப்பர் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த அடல்ட் டைப்பர் பாத்தீங்கன்னா அது பயங்கரமா ரீட்டைல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 10 டைப்பரோ 20 டைப்பரோ வந்துட்டு $1000 1000 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அடல்ட் டைப்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது கோயம்புத்தூர்ல தான். இது ஒரு 3 கடைகள் ஹோல்சேல்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹோல்சேல்ல மட்டும் இல்லாம ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க அவங்க. சரி நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. நீங்க லிட்டரலி எனக்கு வந்து அதுல வந்து ஒரு 40 to 50% சேவிங் இருந்துச்சு. அதாவது இதுல வந்து முன்னா வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு நீங்களே போய் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களே வந்து ஹோல்சேலா இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் சப்ளை பண்றாங்க, அந்த சப்ளையர்ஸை கண்டுபிடிச்சு சாட் ஜிபிடி கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நீங்க பிரைஸ் கம்பேரிசன், இப்போ நீங்க பிளிப்கார்ட்ல ஒரு விஷயத்த பாக்குறீங்கன்னா அந்த பிளிப்கார்ட்டோட அந்த என்ன விஷயமோ அதை காப்பி பண்ணி நீங்க சாட் ஜிபிடிலயோ இல்ல உங்களோட ஃபேவரட் ஜெமினிலயோ கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு அது அந்த விஷயங்கள் எங்கெல்லாம் விற்குது அதோட பிரைஸ் கம்பேரிசன் லிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருது. ஸோ அது வந்து இன்னொரு ஆராய்ச்சி, உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த புதுசா வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு காருக்கு இன்னொரு என்ன பண்றாங்க, காருக்கு வந்து எந்த இடத்துல வந்து சீப்பான பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி துரிதமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சிலது இருக்காங்க. ஏன்னா சில இடத்துல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் நல்ல தரமான இடம் இருக்கு அப்படின்னு. இன்னொரு என்னன்னா காருக்கு இது பெட்ரோல் அடிக்கிற இடத்துலயே வந்து எங்க சாப்பாடு இருக்கு, மருத்துவ பார்மசியும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் இருக்கு. பட் பட்ஜெட்டிங்ல நீங்க சொன்னீங்க சில விஷயங்களை இன்புட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இந்த பட்ஜெட்டிங் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க ரவி நீங்க. இப்போ ரெசிபி உதாரணமாக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் குஜராத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஸ்டைல் இருக்குது. இந்த ரெசிபி வந்து இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு வந்து அது வந்து அதில் 5 பேருக்கு சமைக்க போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 1 பேருக்கு சமைக்கிறதுக்கு அந்த ரெசிபி தமிழில் வேணும் உங்களுக்கு. மொழி மாற்றத்துக்கு இது ரொம்ப அற்புதம். நீங்கள் அந்த லிங்க் எடுத்து போட்டுட்டு
தமிழ்லேயே நீங்கள் ஆக்சுவலாக அதில் பெரும்பாலான ChatGPT எல்லாமே இப்போ ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. அதில் நீங்கள் வாய்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதில் போட்டு அப்படியே சொல்லலாம். இந்த சுட்டியில் ஒரு ரெசிபி இருக்குது, இதை எனக்கு தமிழில் சுருக்கு, இது 5 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு 2 பேருக்கு சமைக்கிற மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த ரெசிப்பியில் என்னென்ன உட்கருவிகள் இன்க்ரீடியன்ட்ஸ் கேட்குது, அதை பண்ணுறதுக்கான பணித்திட்டம் என்ன, இதுக்கப்புறம் இது செய், இதுக்கப்புறம் இதை செய், இப்படி பண்ணி இது இந்த நிலைக்கு கொண்டு வாங்குறது அற்புதமாக ஒரு ரெசிபி. அது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை மொபைலுக்கு அனுப்பலாம், மொபைல்லேயே கூட இதெல்லாமே செய்யலாம். அந்த மாதிரி மொழி மாற்றத்துக்கு வந்து இது ரொம்ப அற்புதம். இன்னொரு அந்த எண்டுக்கு போனால் உதாரணமாக நிர்வாண ஷட்கம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கான தமிழ்படுத்தப்பட்ட டிரான்ஸ்லிட்ரேஷன் என்கிட்ட இல்லை. இப்போ அந்த ஸ்லோகத்துக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா, நிர்வாண ஷட்கம்னு தேடினா ஒரு பேஜ் வருதுன்னு வச்சுப்போம், அது இங்கிலீஷில் இருக்குது, அதை எடுத்து இதில் போட்டுட்டு, இல்லை வடமொழியில் இருக்குது, அதை எடுத்து இதில் போட்டுட்டு இந்த நிர்வாண ஷட்கத்தை தமிழில் நான் படிக்கிற மாதிரி எனக்கு இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுன்னா அது வந்து பண்ணி கொடுத்துரும். பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமான அர்த்தத்தை எனக்கு சொல்லு அப்படின்னா, பொதுவாக அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமான விஷயம்னா மொத்தமாக போய் நிர்வாண ஷட்கத்தை எனக்கு கொடுன்னு சொன்னால் சில சமயம் அது உண்மையானது கொடுக்கும், சில சமயம் அது நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க, எந்த செயலி. பொதுவாக இப்போ இந்த செயலிலாம் இப்போ நல்லா இருக்குது, இல்லை சில செயலிகளில் வந்து ஒரு 4 ஸ்லோகம் அதுவாக உருவாக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லிங்க் அதில் போட்டுட்டு இந்த லிங்க்கில் நிர்வாண ஷட்கம்னு ஒன்று இருக்குது, அதை எனக்கு தமிழ்படுத்தி கொடு அப்படின்னு கேட்கலாம். மாதிரி மொழி உதவிக்கு அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒரு ஊருக்கு புதுசாக போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம், வந்து உங்கள் பையன் வந்து பீகாரில் இருக்கார், அல்லது ஒரு பெங்கால் கல்கத்தாவுக்கு போகிறீங்க. அப்போ கொல்கத்தாவில் வந்து நான் என் பையனை பார்க்க போகிறேன், அங்கே வந்து கடைவீதி, ரோடு, சாலை, இதிலெல்லாம் வந்து உள்ள இதுக்கு ஒரு 20 சென்டென்ஸ் எனக்கு கொடு, பெங்காலியில் கொடுத்து அதுக்கு தமிழ் சென்டென்ஸு பெங்காலி கொடுன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு மொழி மாற்றம் கருவியை வந்து அது எழுதி உங்களுக்கு கையிலே கொடுக்கும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு படித்து மனப்பாடம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். யாருமே நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் எனக்கு இந்த இன்னொரு கற்றல் குறித்து இன்னொரு என்னன்னா, இந்தியால ஸ்பெசிபிக்கான சாத்தி SATHEE அப்படின்னு நீங்க கிடைக்கும். அந்த ஒரு செயலியை அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க, IIT தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் பொதுவாக வந்துட்டு நீங்க வந்து நீட் தேர்வுக்காகட்டும், இல்ல IIT JEE படிக்கிறவங்களாகட்டும், CLAT SSC அது மாதிரி நிறைய தேர்வுகளுக்கான ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஸோ அதுல என்ன இந்த செயலியை ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அது அவங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா 20-25 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பர்சனலைஸ்ட் AI டியூட்டரிங் எக்ஸாமுக்காக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த நான் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து அந்த அட்டவணையை தயாரித்து கொடுத்துருது. இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி கேள்விலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் இவாலுவேட்டும் பண்ணிக்கலாம். அந்த டியூட்டரிங்காக உங்களுக்கு டியூட்டரிங்கும் பண்ணி கொடுக்குது, அதுக்கு இவாலுவேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் நீட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம், அதுக்காக நிறைய பேர் வெளியில டியூட்டரிங் போயிருக்காங்க. ஆனால் இதையும் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ டாக்டர்ஸே யூஸ் பண்றதுக்காக வந்து KURE.AI அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது இருக்கு. அது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுல என்னன்னா, இப்போ ChatGPT மாதிரி தான் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தோம்னா அந்த எக்ஸ்ரே இமேஜை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் அவங்க இப்போ வந்து நீங்க டிஸ்க்லயும் இதுலயும் கொடுத்துறாங்க, தம் ட்ரைவ்ல கொடுத்துறாங்க. அது நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கொடுக்கும். பட் நீங்க முதல்ல சொன்ன ரவி நீங்க சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட மெடிக்கல் டேட்டா, நம்மளோட ஃபைனான்சியல் டேட்டாலாம் வந்துட்டு அப்லோட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பர்சனலைஸ் டேட்டாலாம் அதில் போயிடும். அதை வந்து திருடி வேற இடத்துக்கு விற்கிறது மாதிரி இது இருக்கு. ஸோ அதனால நீங்க நம்பகமான ChatGPT இல்ல ஜெமினாய் மாதிரி நம்பகமான செயலிகள்லாம் அதை கேட்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அதை பார்த்து பயந்துடாதீங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து தலை சுத்துது அப்படின்னா என்ன பண்ணா, தலை சுற்றுதல் அப்படிங்கிறது சாதாரண, நீங்க சொன்ன மாதிரி அது வந்து கேன்சர்ல இருந்து சாதாரணமா நம்ம தண்ணி குடிக்கலன்னா டீஹைட்ரேஷன்ல கூட தலை சுத்தல் வரும். ஸோ அதுக்கு தெரியாது இல்லைங்களா, ஏஐக்கு தெரியாது. ஸோ அதனால அது பல அந்த சிம்டம்ஸ்க்கான எல்லா அறிவும் அதை பார்த்து பயந்துக்க கூடாது, அதுதான் ஃபைனல் நினைச்ச கூடாது. டெஃபினட்டா நம்ம டாக்டர் கிட்ட போகணும். ஆனா அதே மாதிரி டாக்டர் வந்து நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நல்ல யூஸ் கேஸ் இருந்துச்சு. திடீர்னு ஏன்னா இந்த மருந்து கொடுக்குறாரு, அதனால என்ன சைட் எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர்ஸ் நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் விளக்கிடுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் பறந்துருந்தாங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்றேனே அதனால எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வருது, ஏன் திடீர்னு இந்த 5 நாளா கான்ஸ்டிபேஷன் வருது, அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த மருந்தோட சைட் எஃபெக்டா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் கேட்கலாம். ஸோ டெஃபினட்டா மெடிக்கல் உதவி நீங்க தேடிதான் ஆகணும். ChatGPT-யை மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு நம்மளே மருத்துவத்தை மாத்திட்டு இருக்கக்கூடாது, மருத்துவத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா. ஸோ இது மாதிரி நீங்க வந்து இந்த வேற என்ன காட்சாஸ் எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, நம்ம பண்றது என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டுலாம் இருக்கு, வேற என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஜெனரேட்டா சொல்லுங்களேன் ரவி. மெயினாக வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது
சேட்பாட் வந்து நம்ம பேச ஆரம்பிக்க, டைப் பண்ண ஆரம்பிக்க அது ஒரு மனிதரோட பேசுகிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளை அறியாமல் சில அப்படியே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அப்புறம் உள்ளே போட்டுரும். அதாவது நம்மளுடைய பெயர்கள், நம்ம பேர் சேட்பாட்டு இருக்க போது நம்ம அதுக்கு இத்தனை குழந்தைங்க நம்ம இருக்காங்க, அவங்க அந்த ஊரில் இருக்காங்க, அந்த விஷயங்கள் எதையுமே சேட்பாட்டில் போட வேண்டிய அவசியமே கிடையாது, கூடவே கூடாது. என்ன சம்பளம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன சம்பளம் வருது, இல்லை எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கேட்டுறக்கூடாது. நீங்கள் பொதுப்படுத்தி கேட்கலாம். உதாரணமாக என்னுடைய வங்கியில் இத்தனை % வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க எஃப்டி, வேறு எந்த வங்கியில் போடலாம் அப்படின்னு கேட்கலாமே தவிர நான் இந்த வங்கியில் போட்டுள்ளேன் எனக்கு வந்து அப்படி சொல்லிடாதீங்க. அதாவது அது ரொம்ப கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டிய விஷயம். அதாவது எந்த இடத்துல வந்து, அதாவது எப்படி சொல்ல வருது, ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். இப்போ இதை ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கும்போது கூட அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் தான் அவர் நமக்கு விஷயம் சொல்லுவார். ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறதில்ல. நம்ம ஒரு மேனேஜரை வேலைக்கு வச்சுட்டா கூட அப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மேனேஜரை நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் பெட்ரூம் பீரோக்கான சாவியை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் அவரை ஃப்ரண்ட் ரூமில் அவருக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுக்க போகிறீங்க, எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்ல போகிறீங்க. அந்த கவனம் வந்து எல்லா ஏஜென்ட்டையுமே இருக்கணும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் வேணாம், நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி கவனம் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கேம் நிறைய இந்தியாவில் எஸ்பெஷலி ரொம்ப ஸ்கேம் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 இந்தியாவில் தான் ஏஏ ஸ்கேம்களோட ஒரு லார்ஜஸ்ட்டு பங்கு, கிட்டத்தட்ட 47% இந்தியர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஸ்கேம்னா என்னென்னா, குரலை பயன்படுத்தி நம்ம குழந்தை குரலை பயன்படுத்தி இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பணும், இல்லை ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வர்ற மாதிரி எனக்கு கட்டாயம் அவசரமாக பணம் அனுப்பு அப்படின்னு சொல்லி எனக்கே நிகழ்ந்தது. என்னுடைய ஒரு உறவினருக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போய் நான் கேட்குற மாதிரி ஒரு 25,000 அனுப்புன்னு கேட்டு, அந்த உறவினர் வந்து அண்ணா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2,000 ரூபாய் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அவங்களுக்கு சந்தேகம், அண்ணன் இந்த மாதிரி கேட்க மாட்டாரு, எதுக்கு திடீர்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு என்னை ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அடாடா பண்ணாதீங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. நான் குரல்லாம் கூட இல்லை, வெறும் டைப்பிங்கில் வந்து ஹே ஹவாரின்னு தான் அது கேட்டிருக்கு. அவங்க மனசில் வந்து அண்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னா அண்ணன் தான் பேசுகிறாருன்ற அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு உணர்வு. எப்போ அதாவது என்ன நம்ம நல்லா இதுனா, எங்கெல்லாம் நமக்கு உணர்வு மேலோங்குகிறதோ, நமக்கு வந்து ஒரு பயமோ கோபமோ ஆச்சரியமோ ரொம்ப அப்படியே அன்போ கூட கருணையை கூட மேலே ஏறும்போதோ அங்கே அறிவு வந்து தடைப்படுகிறது. அங்கே வந்து நம்ம கவனத்தோடு இருக்காமல் நம்ம வந்து ரொம்ப இலகி போயிடுறோம். இந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமாக வந்து உங்கள் நட்பு வட்டாரத்திலிருந்து வீடியோ மாதிரி வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குற மாதிரி வந்து டீப் ஃபேக்ஸ் வச்சு பண்ணலாம். அவங்க குரல்லையே பேசலாம், அவங்கள மாதிரியே பேசலாம். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய முகத்தை ஏஐக்குள்ளே ரொம்ப அதிகம் உள்ளிடாதீர்கள். அதாவது ரெண்டாவது முக்கியமாக. மூணாவது, இலவச செயலி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், இலவசத்தில் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இலவசத்தில் கொடுக்கும்போது அவங்க அந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு வரும் எல்லா டேட்டாவையும் நாங்கள் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவோன்னு போடுவாங்க. அதனால் இலவசமாக பயன்படுத்தாதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீப்பாக இந்தியாவில் வந்து இப்போது பணம் கட்டின அந்த இடத்துல நீங்கள் டேட்டா ப்ரைவசி, டு நாட் ஷேர் மை டேட்டா ஃபார் ட்ரைனிங்னு ஆப்ஷனை லிங்க் பண்ணிக்கங்க. அதை போட்டுட்டு காசு கொடுத்து பயன்படுத்துங்க. கம்மி காசு தான். இப்போ இந்தியாவிலலாம் எல்லாரும் இந்தியா பயன்பாளர் நிறைய கொண்டு வரணுங்கிறதுக்காக ஜெமினியாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ரொம்ப விலைகளை குறைத்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், கவனத்தோடு இருங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட யாராவது ஒன்று கேட்டாலோ இல்லை சாட் ஜிபிடி இதெல்லாம் கேட்காது, ஆனால் அதை பயன்படுத்தி வேறு யாராவது உங்கள்ட்ட ஃபிஷிங்னு பெரிய உங்களை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களோட டீட்டெயில் கொடுத்து இதுதானே நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஆமான்னு சொல்லிடாதீங்க. நீ யாருன்னு கேளுங்க. பதிலாக கூட சொல்ல வேணாம், அதை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். நீங்கள் எதிர்பாராத ஒருத்தர் உங்களை தொடர்பு கொண்டால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இந்த பேங்க்லேருந்து வரேன், நான் இதை செய்கிறேன், இங்கேருந்து பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், அதுக்கு நீங்கள் வந்து நீ யாருன்னு கூட கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல கவனம் வச்சுக்கோங்க. அவங்க யார் உங்களை ரீச் அவுட் பண்ணாலும், அதாவது சோஷியல் மீடியா மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களை தெரியாத நபர்கள், நான் அதிகாரின்ற போலீஸ் அதிகாரி இல்லை பேங்க் அதிகாரின்னு உங்களை ரீச் அவுட் பண்ணால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அருமை. ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட விளக்குனீங்க. கண்டிப்பா பாதுகாப்பா இருக்க வேண்டியதுதான். உண்மையா உங்களை அவங்க அட்டாச் பண்ணணும்னா உங்களை ரெகுலர் நேரில் வந்து சந்திக்கட்டும், இல்லை ஃபோனில் சந்திக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் அந்த 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 இதை ஹெல்ப் சென்டரை கால் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்லேருந்தோ இல்லை ஒரு பேங்க்லேருந்தோ உனக்கு வந்தது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உனக்கு கால் வந்தது, எனக்கு என்ன விஷயம்னு வேணால் நீங்கள் அந்த ஆர்வலர் கேட்கலாம். அது கூட நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லாமலே இருந்தாலே அது தானாக ஓடி போயிடும். நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை உள்ளே எப்படியாவது ஒரு கொக்கி போட்டு பயமுறுத்தி இழுத்துருவாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேள்வி வந்துச்சுன்னா, இன்னொன்னு என்னன்னா, இது மாரி பணம் கேட்டு உதவி வந்துச்சுன்னா, இன்னொரு பெரிய டிப்ஸ் என்னன்னா, இப்போ அது மாரி நம்ம உறவினர்கிட்ட இருந்தோ, ஒரு நண்பர்கிட்ட இருந்தோ வந்துட்டு, எனக்கு வந்து இம்மீடியட்டா ஜிபேல இவ்வளோ பணம் அனுப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா, அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு, எந்த ஃபோன்ல இருந்து கால் வந்துச்சோ அதுக்கு கூப்பிடாம, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியா இருந்தாலும் இம்மீடியட்டா பணம் அனுப்புன்னு யூசுவலா சொன்னாங்கன்னா, அது முக்காவாசி ஃபேக்கா தான் இருக்கும். ஸோ என்னன்னா நாளைக்கு அனுப்புறேன், நாளான்னைக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பொறுமையா விசாரிச்சுட்டு அனுப்பணும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். சோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாஸ்டன் பாலாஜியும் நானும் வந்து ஒரு எபிசோட் பண்ணோம். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம ஏஐ அப்படிங்கிறது வந்து என்னதான் அந்த மெஷினா இருந்தாலும் அதுக்கு புரியும்படியா நம்ம கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? ஏன்னா நம்ம எப்படி கேள்வி கேட்கறோம் அப்படின்னு திடீர்னு ஏஐ கிட்ட போயிட்டு ஒரு மொட்டையா ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுவும் வந்து ரொம்ப மொட்டையா இல்ல ஹல்லூசினேட் பண்ணி ஒரு பதில சொல்லிடும். சோ எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வகையும் இருக்கு. சோ பாஸ்டன் பாலாஜி நீங்களாச்சு ரவியாச்சு 2 பேர்ல யாரும் வந்தாலும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன, எப்படி கேள்வி கேட்பது, ஏஐ எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா அதுவும் நம்ம வாசகர்களுக்கு உதவியா இருக்கும். நிச்சயமா நான் ஒரு 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 நிமிடம் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ரவி கிட்ட கொடுக்குறேன். நான் சொல்ற முதல் இந்த இது கைடு இல்ல டிப்புங்கிறது வந்துட்டு எவ்வளவு முடியுமோ நீங்க சொன்னதுதான். ரொம்ப விலாவாரியா தெளிவா கேளுங்க, அதுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பேலூர் ஹலபேடு போலான்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் வந்துட்டு கஷேத்ராடனம், அதாவது எனக்கு கோயில் கோயிலா போறதுதான் பிடிக்கும், எனக்கு கலை மட்டும்தான் பாக்குறது பிடிக்கும், அந்த மாதிரி தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்லிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு 2 நாள் தான் லீவ் இருக்கு, இந்த 2 நாள் தான் என்னோட திட்டத்துல இருக்கு. அதுக்கப்புறமா நான் இருக்கிறது வந்துட்டு நாகாலாந்துல இருக்கேன், பணியில நான் பேலூர் ஹலபேடு போனோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விவரங்களையாவது நீங்க சொல்லணும். அப்பதான் அதுக்காக அது வந்துட்டு நாகாலாந்துல இருந்து நீ இதுக்கு வர்றதுக்கே உனக்கு 3 நாள் ஆயிடுமேப்பா, 2 நாள் 1 நாளாவது ஆயிடுமே ஃபிளைட் எல்லாம் பிடிச்சு நீ வர்றதுக்கு அப்படின்னு அது சொல்லும். அப்பதான் நீங்க அதுக்கப்புறம் அது தப்பா ஆன்சர் பண்ணுதுங்கிறதுக்குள்ள போகாதீங்க. அதான் எவ்வளவு தூரம் விவரம் கொடுக்க முடியுமோ அவங்க சொன்னதுக்கு கிட்டத்தட்ட எதிர்ப்பதம் இருந்தாலும் எவ்வளவு தூரம் விவரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க கேள்வியில. 2வது முக்கியமான நான் டிப்பா யோசிக்கிறது, நீ வந்துட்டு ஒரு தேர்ந்த விஞ்ஞானி, நீ ஒரு தேர்ந்த மருத்துவர், நீ வந்துட்டு ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இதை கொடுங்க, கேரக்டரை கொடுங்க. அப்போ வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா நீங்க துறை சார்ந்த கேள்விகளுக்கு இன்னும் கொஞ்சம் தீர்க்கமா பதில் சொல்லும். அது 2வது முக்கியமா நான் சொல்றது. 3வது ஒரு உதாரணம் கொடுங்க. இப்போ ஒரு இது நான் பண்ண யூஸ் கேஸ், ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்தோட முடிவுல ஒரு 3 சொற்றொடர் வரணும். அந்த மாதிரி ஒரு 108 இது இருக்கு. ஒரு உதாரணம் ஒண்டி முதல் வரிக்கு ஒண்டி நான் வந்துட்டு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். இந்த வரிய வந்துட்டு இப்படி இருக்கு, இந்த வரிய வந்துட்டு எனக்கு இப்படி ஆக்கணும், இதே மாதிரி 108 வரி இருக்கு, இந்த டாக்குமெண்ட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தேன். அது வந்துட்டு 10 ஒண்டி தான் பண்ணி கொடுத்துச்சு. முதல்ல 10 ஒண்டி தான் பண்ணிருக்க, பாக்கி 90 நீ பண்ணல, எனக்கு 108 வேணும், எல்லா வரைக்கும் இது பண்ணணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்கினேன். இந்த பொறுமையும் கொஞ்சம் அவசியம். நீங்க அந்த 3 தான் நான் சொல்ல நினைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா அருமையா சொன்னீங்க. அதாவது இப்ப அது வந்து நம்ம, அதாவது நீங்க சொன்னதுல நான் புரிஞ்சதுன்னா, நம்ம யாருன்னு முதல்ல அதுகிட்ட அறிமுகப்படுத்திக்கணும். நான் இவன் தான் அப்படின்னு சொல்லி, நான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இது ஒரு எடுத்துக்காட்டு, இதை போல செய்து கொடு அப்படின்னா இன்னும் எளிமையா இருக்கும். ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்ன மாதிரி அதோட கான்டெக்ட் தெரியாது, எந்த சூழல் தெரியும், அதை அறிமுகப்படுத்துன்னு சொல்லுங்க. சார் ரவி, நீங்க ப்ராம்ப்ட் பத்தி நிறைய பேசிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க ப்ராம்ப்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ராம்ப்ட்டுக்கு வந்து தமிழ்ல ரொம்ப அற்புதமான வார்த்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருக்கு, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவோம். கரெக்ட், சூப்பர். அதாவது எந்த இடத்தில் எந்த பொருளுக்காக என்ன கேள்வி கேட்கிறோம், அதுதான் இடம் பொருள் ஏவல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இடம் பொருள் ஏவல் அழிந்து பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க குழந்தைங்களை. சொல்லுவாங்க என்ன எதுக்காக அதை எடுத்துட்டு வா. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பண்றாரு, நட்டு பார்க்குறாரு, நட்டை திருக்கி பார்த்துட்டு கொண்டு வாடா அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் பையன் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு ஸ்பேனர் கேட்குறாருன்னு புரிஞ்சுட்டு அவன் அந்த ஸ்பேனரை கொண்டு வருவான். அப்படி அந்த மாதிரி இடம் பொருள் ஏவல்
இதை கொண்டு வந்தான் சொல்லலை, ஸ்பேனர் கொண்டு வரனே சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறதுலேருந்து அவன் கெஸ் பண்ணுறான். அப்போது அந்த சூழல் இல்லாமல் இந்த எந்த ஏயும் சரியான பதில் சொல்ல முடியாது. இது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் முதல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நான் மதுரைக்கு போகணும், எனக்கு என்ன ட்ரெயின்லாம் இருக்குன்னு போய் கேட்டிங்கன்னா அது எங்கேருந்து போகிறேன்னு அதுக்கு எப்படி தெரியும்? அதனால் நீங்கள் என்ன கேட்கலாம், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு என்ன ட்ரெயின்லாம் இருக்குன்னு கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா உடனே அது பெரிய லிஸ்ட்டாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லலாம், டே டைமில் போகிற மாதிரி சென்னையில் காலையில் கிளம்பி மதுரைக்கு சாயங்காலத்துக்குள்ளே போகிற மாதிரி ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்கா, என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எகெயின் விவரங்கள் கொடுத்தா தான் நல்ல விவரங்கள் கிடைக்கும். ஆனால் தன் விவரத்தை கொடுக்காதுன்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. அதாவது என் பேர் இது, என்னுடைய மனைவி பேர் இது, எங்கள் 2 குழந்தை, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் ஒரு ரஃபாக சொல்லலாம், நான் வந்து ஒரு மத்திய வயதினன் இல்லாட்டி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொதுவாக விவரத்தை சொல்லணும். உங்கள் விவரத்தை சொல்லும்போது பொதுவாக கொடுங்க. ஆனால் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேரோ பண்ணி கேட்குறோமோ அதுக்கேற்றாப்புல க்ளீனாக வந்து எனக்கு சென்னையில் காலையில் கிளம்பி மதுரையில் சாயங்காலத்துக்குள்ளே போகிற மாதிரி என்ன ட்ரெயின்ஸ் ஓடுது, அதில் வந்து ஏசி உள்ளதா ஏசி இல்லாத உள்ளதா எனக்கு பகுத்து கொடு அப்படின்னா க்ளீனாக எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பி ஸ்பெசிஃபிக். இன்னும் சொல்லுங்க, அது ஒன்று. இன்னொன்று வந்து யூ கேன் ஸ்டார்ட் எனிவேர். நீங்கள் வந்து எனக்கு ட்ரெயினை கொடுன்னு கேட்டோன்னு மடமடன்னு அடிக்கும் அது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு ஆஹா இல்லைன்னு சொல்லி இதில் பகலில் போகும் மட்டும் சொல்லுன்னு சொல்லி நீங்கள் விவரத்தை அதுக்கப்புறம் அதை பார்த்து அதுக்கு அடுத்த ஃபாலோ அப் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, மூணாவது ரொம்ப என்ன யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், கேள்வியை கேட்பதற்கு முன் எதுக்காக அந்த கேட்குறீங்கிறதோடைய சூழலையும் கொடுக்கணும். உதாரணமாக இப்போ நான் வந்து என்னுடைய இசை சேனலுக்காக சில சமயம் என்ன பண்ணுவேன், ப்ராம்ப்ட்ஸே வந்து எழுதி கொடு. அதாவது உதாரணமாக நான் கவிதை எழுதிடுவேன், ஒரு பாடல் எழுதிடுவேன், இசை அமைச்சிடுவேன். அதற்கான வீடியோ பண்ணுறதுக்கான ஐடியா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த பாடலை முதல்ல போட்டுட்டு எனக்கு இந்த பாடல்களுக்கான காட்சி படிமானங்களை கொடுன்னு கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலாக இந்த பாடலை படி, இது எதை பற்றியது, இது என்ன கருத்துக்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு கேட்பேன். அது ஒன்று சொல்லு, இது வந்து ஒரு தாலாட்டு பாடல், ஒரு ஒரு மனைவி வந்து, ஒரு பெண் வந்து தன் குழந்தையை தாலாட்டுற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் இதில் என்ன கருத்து கோர்வைகள் இருக்குன்னா, அப்போ உடனே தீம் சொல்லுவோம். இதில் வந்து அன்பு, குழந்தை மேலே உள்ள அன்பு, குழந்தை நல்ல பெரிய ஆளாக வரணுன்ற எண்ணம், இப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு வரியாக கொடுத்து இந்த வரியை காட்சிப்படுத்த எந்த மாதிரி ஒரு சீன் கேட்கலான்னு கேட்பேன். அதாவது அந்த கான்டெக்ஸ்ட் முதல்ல அது நல்லா புரிஞ்சிச்சுங்கிறதையும் நீங்கள் தெளிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கலாம். அது வந்து எப்படின்னா, இது நார்மலாக நம்ம ஆட்கள்கிட்ட பேசும்போது இப்படி தான் பேசுவோம். ஆனால் ஏஐட்ட போகும்போது ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராம்ப்டை பற்றி முன்னாடி காலத்துலலாம் ப்ராம்ப்ட் தப்பாக இருந்ததுன்னா தப்பாக ஆன்சர் வரும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் கேட்குறத வச்சுட்டு புரிஞ்சுட்டு ஒழுங்காக சொல்லிடுது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக அதுக்கு சொல்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல பதில் உங்களுக்கு தேவையான பதில் வரும். நீங்க வந்து அதை ஃபார்முலேட் பண்ணி சொன்னது ரொம்ப பிடிச்சி. இடம், பொருள், ஏவல். அதை ஒவ்வொரு கேள்வி கேட்கறப்போ வந்துட்டு அதை தவிர நான் தன்மை அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கிறேன். அதாவது தன்னை பற்றி அறிமுகம். ஒவ்வொரு கேள்வியிலையும் எந்த இடம், என்ன பொருள், அதுக்கான என்ன கேள்வி அப்படின்னு அந்த 3மே அந்த ப்ராம்ப்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா ஒன் லைனரா இல்லை ஒன் வேர்டா கேள்வி கேட்கறத விட அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறதே அப்படி மாதிரி கட்டமைச்சுக்கிட்டோம்னா இது சுலபமான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்குனீங்க. அடுத்தது வந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பஸ்வேர்ட்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஏஐ அப்படின்னாலும் இந்த டெக்னாலஜி அப்படின்னு வந்தாலும் இந்த பஸ்வேர்ட்ஸ் குறித்து ஒரு பெரிய பயம் இருக்கு. இப்போ நம்மளே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு விளக்கிட்டோம். பட் அது தவிர வந்துட்டு எல்எல்எம் அப்படின்னா பயந்து என்ன எல்எல்எம் அப்படின்றீங்க, என்ன ஏஜென்டிக் அப்படின்றீங்க, திடீர்னு சொல்லிட்டு அப்புறம் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு வந்து ஹை லெவல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரா ஒரு அதிகமான கம்ப்யூட்டரோட அறிமுகம் இல்லாதவருக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுங்களேன். அது எல்எல்எம்னு எடுக்கலாம். அப்ப எல்எல்எம்னா என்ன, அது நான் அதை பத்தி அது மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்லலாம். அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா பலவிதமான புத்தகங்களை கற்று உணர்ந்த ஒரு மொழி அறிவாளி அப்படின்னு எடுத்துக்கலாம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா ஒரு பலவிதமான புத்தகங்கள் மூலம் மொழியையும் பலவிதமான விஷயங்களையும் குறித்து ஏற்கனவே கற்றறிந்த ஒரு உதவியாளன். அது எல்எல்எம். ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் நாம் சாட்பாட் அப்படின்னா நம்ம வளவளன்னு பேசுறதுக்கான ஒரு பேச்சு துணை அப்படி, அதாவது கேள்விக்கு பதில் சொல்ற ஏவலாளியன்னு கூட வச்சுக்கலாம். ஏஜென்ட் அப்படின்னா நாம் ஒரு செயல் செய்ய சொன்னால் அதை செய்து முடித்து
நம்ம இப்போ ஒரு இது எனக்கு புக் பண்ணி கொடுன்னு சொல்கிறோம்ல, டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறோம், ட்ராவல் ஏஜென்ட்டு. அது எப்படி வந்து ஏஜென்ட்டு ட்ராவல் ஏஜென்ட் போய் புக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துறாரு. அவர் வெறும் விஷயம் மட்டும் சொல்கிறதில்ல, நம்ம இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான ட்ரெயின் இது இருக்குன்னு மட்டும் அவர் சொல்கிறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெயினை புக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அங்கே ஓப்பனிங் இல்லாட்டி வேறு ட்ரெயினை பார்க்குறாரு, அந்த ஓப்பனிங் இல்லாட்டி வேறு பார்க்குறாரு, பார்த்து டிக்கெட்டை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. இதுதான் ஏஜென்ட்டுக்கும் சேட்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் இருக்கியான்னு சொல்லிட்டு வெளில வர்றது சேட்பாட். அந்த தளத்திலிருந்து இந்த வருடங்கள் ஏஐ வந்து ஏஜென்ட்டுக்குள்ளே போகுது. அப்படின்னா எனக்கு இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போகிறதுக்கு 2 பேருக்கு டிக்கெட் பண்ணி கொடு, 2000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாதேன்னு சொல்லிட்டீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு அந்த டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட் தான் ஏஜென்டிக் ஏஐ. இது வந்து நம்ம ரொம்ப செயலின்னு சொல்லணும். இது வந்து முதல்ல உள்ள வந்து பேச்சு திறமை உள்ளது, இது செயலி. இது வந்து ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். வேறு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பா நீங்க சொன்னதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து ஏஜென்டிக் கத்துக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்றது இல்ல. இப்ப நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம ஏஐ நீங்க சொன்ன சாட்பாட் மூலியமாக கேட்டுக்க முடிஞ்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஏஜென்டிக் ஏஐக்கு நம்ம இமீடியட்டா மூவ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த கற்றல் வந்த பிறகு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு கொடுக்கும். ஏன்னா ஏஜென்ட்டுக்கு என்ன நீங்க சொன்ன மாதிரி டிக்கெட் வாங்கி கொடுன்னா அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து தகவல் தெரிஞ்சிருக்கணும். அதை கத்துக்க கூடாது இல்லை, கத்துக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து சாட் பாட்ல யூஸ் பண்றது நல்லது. அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் வருது. ஹல்லூசினேஷன் அப்படிமா. ஹல்லூசினேஷன் என்னன்னா அது ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட சம்பந்தப்பட்ட நம்ம சரியான கேள்வி கேட்கலன்னா அதன் மூலியமா அது தனக்கான ஒரு கேள்வியை அதுவே உருவாக்கிட்டு அதுவே ஏதோ பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு வகையான ஹல்லூசினேஷன். ரெண்டாவது வந்துட்டு எல்எல்எம் அப்படிங்கிறது என்னதான் சொன்னாலும் அதுவும் ஒரு இயங்குதளம் தான். அதுக்குள்ளார வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நாலேஜ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த செய்தி இல்லாதப்போ ஏஐ இன்னைக்கு வந்து தனக்கிட்ட செய்தி இல்லை அப்படிங்கிற ஒத்துக்காம தானாவே ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பொய்யான தகவலை வந்து உண்மையான தகவல் போய் கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதுதான் ஹல்லூசினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டாவது வகை வந்து இன்னும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம சம்டைம்ஸ் இந்த ஏஐ சொல்றது எல்லாத்தையும் முழுக்கமா ஏத்துக்கிறது இல்லை. முன்ன வந்து இந்த டிஸ்க்ளைமர் வராம இருந்துச்சு. இப்போ நீங்க எந்த ஏஐல போய் ஒரு கேள்வி கேட்டாலும் கீழே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இருந்தாங்க, ஏஐ சொல்லுவது முழுவதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதான். ஸோ அதனால என்ன ஏஐக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா ஏற்றுக்கூடாது. அதுதான் ஹல்லூசினேஷன் அப்படிங்கிறவங்க. அது தவிர வந்து இந்த டீப் ஃபேக் பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். டீப் ஃபேக்னா நம்மள மாதிரியே இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள மாதிரியே ஒரு குரலையோ இல்ல ஒரு உருவத்தையோ மாற்றி நம்மிடம் சொல்லி அந்த விஷயத்தை அனுப்புற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தரும். ஸோ அது தவிர இந்த மாதிரி ஜென்ரிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர நம்ம வந்து ஏற்கனவே வந்து ரவியும் பாஸ்டன் பாலாஜியும் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ வித் தட் செட் நம்ம அப்படியே லாஸ்ட் எண்டுக்கு வந்துடலாம், சம்மரைசேஷன் வந்துடலாம். என்ன பொறுத்தல வந்துட்டு ஏஐ அப்படிங்கறத பார்த்து பயப்படாதீங்க. அதை டீமிஸ்டிஃபை பண்றதா இன்னைக்கு அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ரவி ஆகட்டும் இல்ல பாலா ஆகட்டும் வந்து நல்லபடியா விளக்கினாங்க. ஸோ வித் தட் செட் ரவி நீங்க சொல்லுங்க என்னென்னலாம் பண்ணணும், இது பயந்துக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்ப நான் வந்து ஒரு எளியவன் வச்சுக்கோங்க, இதே மாதிரி என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, இல்ல இப்ப எல்லாத்துக்கிட்டையும் போன் இருக்கு, நான் அதை ஏஐ வச்சு என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எப்படி நான் சம்மரைஸ் பண்ணுவேன்னா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க சொன்னது ரொம்ப நல்லா கரெக்டாக சம்மரைஸ் பண்ணீங்க. நான் இன்னொரு மாதிரி சம்மரைஸ் பண்றேன். அதாவது இணையதளம்னு ஒன்று வந்த அப்புறம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நமக்கு தெரியுது. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் பீப்புள் கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இணையதளத்தில் தேடி கண்டுபிடிச்சோம். அதாவது பத்திரிகைங்கிறது அப்படி வந்தது, மேகசின்ஸுங்கிறது வந்து அப்புறம் அப்படி தான் வந்தது, இணையதளம் அந்த மாதிரி தான் வந்தது. அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு கூகுள் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்தாங்க. கேள்வி பதில் இன்டர்ஃபேஸ் தான் கூகுளே, சர்ச் இன்டர்ஃபேஸு. இப்போ அது அடுத்த தளத்துக்கு கொண்டு போய் ஃபோனுக்கு வந்த உடனே நம்ம ஃபோனில் இன்னும் பயனுள்ளதாக ஆச்சு. அதாவது எங்கேயோ இருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையானதை மட்டும் குறுக்காக தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சு பயன்படுத்துறதுக்கான வழிமுறை ஆச்சு. இது அடுத்த தளத்துக்கு தான் இந்த ஏஐ கொண்டு போயிருக்கு. என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் ஃபார் யூ டு கனெக்ட் வித் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரெலவென்ட் டு யூ. உங்களுக்கு மிக மிக முக்கியமாக தோன்றும் கருத்துக்களையும் கேள்விகளுக்கும் சரியான பதிலை தேடி கண்டடையும் உதவியில் அறிவுபூர்வமான ஒரு பொறியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அறிவு பொறி தான் ஏஐ. அப்படிங்கும்போது அந்த என்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவ போகுது. ஆனால் நீங்கள் அது என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது 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 முழுமையாக அதை நம்பக்கூடாது. அதை சரிபார்க்கும் வேலையும் அதுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுச்சுன்னா ஆர் யூ ஷுர்னு கேட்டிங்கன்னா கூட போதும். உடனே அது மறுபடியும் அதை போய் படித்து பார்த்துட்டு இருங்க நான் திங்க் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன்னு கூட சில சமயம் திருத்தலாம். அப்போ அல்லது அது சொல்லும், இல்லை நான் ஷுர் தான் சொல்லும். அதனால அதுவும் மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து இது என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் கெட்டிங் அன் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். அடுத்த தளத்துக்கு ஏதாவது எனக்கு தெரிந்த விஷயங்களில் எனக்கு தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிற செயல்லேருந்து 100 வருஷத்துலேயே
ஃபோன் மூலமாக பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகிடும், ஏஜென்டிக் ஒர்க் நிறைய வந்துடும். அதாவது எனக்கு இன்னைக்கு சென்னையிலேருந்து நாளைக்கு காலையில் சென்னையில் கிளம்பி நைட்டுக்குள்ளே மதுரைக்கு போகிற மாதிரி எனக்கு அதே எக்ஸாம்பிள் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தொடர்பு வரணுங்கிறதுக்காக. நாளைக்கு காலையில் சென்னையில் கிளம்பி நைட்டு திண்டுக்கல் போகிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது பண்ணி முடிச்சிடும், ஏன்னா உங்கள் ஃபோன் மூலமாக தான் போகுது, அதில் செட்டப் பண்ணியிருக்கீங்க, நம்பகமாக வந்துடும். அது ஐஆர்சிடிசி மூலமாக பண்ணுன்னு சொல்லலாம். தற்காலில் கிடைக்குதா பாரு அப்படின்னு சொன்னால் தேடி கண்டுபிடிச்சி இருக்குது இல்லைன்றதை உடனே சொல்கிற அளவுக்கான ஒரு வருஷத்தில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ஜெமினி மாதிரி, அது ஜெமினி மாதிரி, கூகுள் மாதிரி, ChatGPT மாதிரி சோர்ஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உதவி வந்துடும். அது ஸோ நல்லா தான் வந்துட்டுருக்கு. என்ன ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் மயங்கிடக்கூடாது. ஏஐ சொல்கிறதுல நம்பிடக்கூடாது முழுமையாக. ஒரு சின்ன சந்தேகம் வச்சுக்கணும். ஏஐ மூலம் வரும் விஷயங்கள் இன்டர்நெட் மூலமாக, வாட்ஸ்அப் மூலம் வர்ற விஷயம் மாதிரி தான். அது நம்ம உணர்வு பூர்வமாக எப்போ நம்ம சரியாக சொல்கிறான் பாருன்னு எப்போ சொல்கிறோமோ அப்போவே அதில் நம்ம உணர்வில் ஏங்குறோன்னு அர்த்தம். அப்படி மாறிடக்கூடாது, சந்தேகத்தோடே இருக்கணும். ஓகே, அருமை. பாஸ்டன் பாலா, நீங்க அதை சம்மரைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஃபைனலா முடிச்சிடுறேன். நீங்க இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி நம்ம பேசியிருக்கோம், ஏஐ எளியோருக்கு அப்படின்னு. நிச்சயமா முக்கியமா நான் சொல்றது பயன்படுத்தி பாருங்க, பயப்படாம வாங்க. ChatGPTன்னு இருக்கு, ஜெமினின்னு இருக்கு அவர் சொன்ன மாதிரி. அது தவிர கிளாட் இருக்கு, கிராக் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்னுத்த சூஸ் பண்ணிக்கோங்க. chatgpt.com, gemini.google.com இதுக்கு போயிட்டு உங்க கேள்விகளை போட்டு பாருங்க, பதில்கள் எப்படி வருதுன்னு சோதனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா உங்களோட கேள்விகளை எங்ககிட்ட திரும்ப கேளுங்க. அதாவது இங்க கமெண்ட் பெட்டி இருக்கு, நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுல இணைந்துக்கலாம். எதுல வேணுமோ நீங்க எங்களோட இணைந்து இந்த கேள்விகளை உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க. உங்களோட சந்தேகங்களை முடிந்த அளவு தினேஷ் உடனடியா தீர்ப்பார். நான் அட்லீஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு அதை தீர்த்து வைப்பேன்னு வாக்குறுதி கொடுக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் இன்னும் ஒரு 2 விஷயத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று சேட்டை நீங்கள் இன்னொருக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ சென்னை போயிட்டு வரதுக்கு ஒன்று ஷேர் பண்ணிங்கன்னா மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸை கிளிக் பண்ணி ஷேர்னு போட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த சேட் பண்ணியிருக்கீங்கிறத உங்கள் மகனுக்கு அனுப்பிச்சிங்கன்னா, மகன் அதை சரி பார்த்து அவர் கண்டினியூ பண்ணலாம் அந்த சேட்டை. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள், கண்டுபிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை, நான் சொல்கிறது இந்த மாதிரி அறிவுபூர்வமான சிந்தனைகள், கேள்வி பதில்களை நீங்கள் நெருக்கமானவர்களுக்கோ இல்லை தெரிந்தவர்களுக்கோ நம்பகமானவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்க அதை கண்டினியூ, உங்கள் விஷயம் அதுக்கு போகாது, அந்த சேட் மட்டும் அவங்களுக்கு போகும், அதை கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு. ரெண்டாவது நாங்கள் சொன்ன செயலிகள் தவிர உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். பயன்படுத்தினவர்கள் வயசானவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த கமெண்ட் பெட்டியில் போடுங்க. ஏன்னா எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இல்லை பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்காதுன்னு ஒரு வரி போடுங்க. ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பெட்டியில் போய் நல்லா இருக்குன்னு போடுறீங்களோ, ஒவ்வொருத்தர் போடும்போதும் யூடியூப் ஓஹோ இதில் ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்கு, இன்னொரு 10 பேருக்கு எடுத்து காமிப்பான். அதனால் இந்த விஷயங்கள் பல பேருக்கும் சென்று அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் இது நல்லா இருந்தது, இது எனக்கு பிடிச்சிருந்தது, விளக்கமாக சொல்லலாம், இல்லாட்டி நைஸ்னு கூட போடலாம். இல்லை விளக்க சொன்னால் நல்லது, இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாரும் நைஸ்னு போட்டு அவன் ஏதோ ரோபாட் வச்சு போடுறாங்க போட்டுன்னு நினச்சிப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஐ லைக் த கான்வர்சேஷன் அபவுட் மெடிசின், ஐ லைக் த கான்வர்சேஷன் அபவுட் ட்ரெயின் புக்கிங், இப்படி ஒரு லைன் போடுங்க, தமிழ்லேயே போடுங்க, இல்லை இதுலேயும் போடுங்க. ட்ரெயின் புக்கிங் கிரேட் அப்படின்னு போட்டால் கூட போதும். என்னென்னா வெறும் நைஸ்னு போடாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது யூடியூபுக்கு தெரியும், ஓஹோ இது ரொம்ப நல்ல விஷயம் போல இருக்கு, நிறைய பேர் இதை பார்த்து கீழே போட்டுருங்க. அது மாதிரி நீங்கள் போடுங்க, நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணுறேன், பண்ணலாமா வேணாமா, உங்கள் கேள்விக்கிடையே போட்டு வந்துட்டிங்கன்னா அதை அடுத்த வீடியோவில் எடுத்து நம்ம விளக்கத்துக்கு வசதியாக இருக்கும். அருமை, மிக்க நன்றி ரவி. நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்க ஒரு எளியவர்களுக்காகட்டும், நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சியில் ஆகட்டும், ரவியை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப தரைமட்டத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கூகுள்ல போய் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு 5000 பேர் கலந்துகிட்டு ஒரு நிகழ்ச்சியில போய் பரிசு தட்டிட்டு வரவும் முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கிறவரு. அதனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேளுங்க, நிறைய கேளுங்க. அவர் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்களுக்கு இதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னென்ன கேள்விகள் வந்தாலும் அதை நீங்க சொன்னீங்கன்னா வில் டூ இட். இந்த எபிசோடுக்கு முக்கிய காரணம் பாஸ்டன் பாலாஜி அவங்க மாமனார் மாமியார், அவங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நன்றி பிளஸ் ஆசீர்வாதங்களை வேண்டி இது மாதிரி நிறைய கேள்வி கேளுங்க. நோ கொஸ்டின் இஸ் நாட் அ கொஸ்டின் அப்படின்லாம் இல்லை, ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னும் இல்லை. எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் இதை கற்றுக்குவோம். இப்போ நீங்கள் கேட்டதுனால தான் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வர முடியும். நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற அந்த நீட் கற்பதற்கான செயலியை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது மாதிரி நீங்கள் தேட கரைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். வித் தட் செட், தேங்க்யூ. சொல்வனம் வினாமனத்தில் இந்த வாரத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.